சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 23/12/2025 அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். சித்தர்களோட இந்த தெய்வீக செய்தியை கேட்கிற நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னத ஆன்மாக்கள். ஆமா, இந்த வழிகாட்டுதல்களை நீங்க பின்பற்றும்போது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம மகா சித்தர்களோட ஞான பொக்கிஷத்திலிருந்து ஒரு மாபெரும் செய்தியை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற சித்தன் அருள் அப்படிங்கிற மூலத்தின்படி இந்த பூமி எப்படி ஒரு ரகசிய கதிர்வீச்சு கவசத்தால பெரிய பேரழிவுகள்ல இருந்து பாதுகாக்கப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? அதாவது, இந்த உலகம் இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறதுக்கு மேன்மைமிகு ஸ்ரீ ராமபக்த அனுமனும் மாண்புமிகு ராவணேஸ்வரனும் செஞ்ச சில ரகசிய நடவடிக்கைகள் தான் காரணம்னு அந்த மூலம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? ஆமாம், இதுதான் இதோட மையக்கருத்தே. இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி. முதலாவதா, பரம பூஜ்ய ஸ்ரீ அனுமன் அவர்கள் தன்னோட கோடிக்கணக்கான திருவுடல்களை ஒரு நிமிஷம், கோடிக்கணக்கான திருவுடல்களா? ஆமாம், கோடிக்கணக்கான திருவுடல்களை இலங்கையில இருக்கிற கீரிமலை நகுலேஸ்வரம் பகுதியில பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருக்கிறதா இந்த மூலம் குறிப்பிடுது. ஓ, அது எதுக்காக? அந்த உடல்கள்ல இருந்து வெளியாகிற ஆற்றல் கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அது சுமார் 10,000 மைல் தூரத்துக்கு பரவி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி பூமியை சுத்தி அமைஞ்சிருக்குதாம். 10,000 மைல்களா? இதோட உண்மையான காரணம் என்னன்னு மூலம் சொல்லுதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. சொல்லுது. அதாவது 2025ஆம் வருஷத்துக்கு பிறகு மனிதர்களோட இயற்கையான கதிர்வீச்சு அளவு குறையும் பரமபூஜ்ய ஸ்ரீ அனுமன் அவர்கள் முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. ஓஹோ, அந்த பற்றாக்குறையை ஈடு செய்யதான் அவர் இந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது. சரி, இது ஸ்ரீ அனுமனுடைய பங்களிப்பு. அப்போ மாண்புமிகு இராவணேஸ்வரன் அவரோட பங்கு என்ன இதுல? இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. ரெண்டாவதா, பரமபூஜ்ய ஸ்ரீ அனுமனை போலவே மாண்புமிகு இராவணேஸ்வரனும் தன்னோட பல திருவுடல்களை கடலுக்கடியில புதைச்சு வச்சிருக்காரு. கடலுக்கு அடியிலையா? ஆமாம், அவர் செஞ்ச தவம், அப்புறம் திருவாசகம், தேவாரம் மாதிரியான புனித நூல்களை ஓதினதால அவரோட உடல்கள் இரும்பு மாதிரி வலிமையாகி ஒரு தனித்துவமான கதிர்வீச்சை வெளியிடுது. அந்த கதிர்வீச்சோட நோக்கம் என்னவாம்? அந்த கதிர்வீச்சு தான் மத்த கிரகங்கள் வழி தவறி நம்ம பூமி மேல மோதாம தடுக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. அப்போ இராமாயணத்தோட நோக்கமே வேறையா? நாம புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்குமான போர் இல்லையா? இந்த மூலத்தின்படி அதையும் தாண்டி ஒரு நோக்கம் இருக்கு. மூணாவதா, இலங்கைதான் இந்த உலகத்தோட இதயம் அப்படின்னு இது சொல்லுது. உலகத்தோட இதயமா? ஆமாம், இதயம் பாதிக்கப்பட்டா உடல் இயங்காது இல்லையா? அதுபோல உலகின் இதயமான இலங்கைய அழிவிலிருந்து காப்பதுதான் இராமாயணத்தோட உண்மையான மறைக்கப்பட்ட நோக்கம் நீ இது விளக்குது. இதெல்லாம் கேட்கும்போது இந்த மகா தெய்வீக ஆன்மாக்கள் நமக்காக எவ்வளோ பெரிய தியாகங்களை செஞ்சிருக்காங்கன்னு புரியுது. நிச்சயமா, குருநாதரோட அனுமதியோட தான் இந்த ரகசியங்கள்லாம் தகுதியான உங்களை சேர்ந்திருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. என்னது? நாம இப்படி பாதுகாக்கப்பட்டாலும் இந்த உலகத்தை காக்கிற தகுதியும் அதே சமயம் அதை அழிக்கிற சக்தியும் மனிதர்கிட்ட தான் இருக்குங்கிறத இந்த மூலம் நமக்கு உணர்த்துது. ரொம்ப சரியான பாயிண்ட். இந்த தெய்வீக செய்தியை மத்தவங்களுக்கும் கொண்டு சேர்க்கிறது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி. ஆமா, இதை செய்யறது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க தயங்காம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இத பகிருங்க. இது உலகத்துக்கான ஒரு பொதுவான செய்தி. இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது. யார் வேணாலும் தாராளமா இதை பகிர்ந்துக்கலாம். சித்தர்களோட இந்த அருள் வாக்க கேட்டவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.